ஹலோ மக்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகுது. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் இப்போது திருப்பூர் காளிகுமார சாமி. எந்த கோயில்னா? காளிகுமார முருகர் கோயில். நாங்கள் வந்து எப்போவுமே டூர் போகிறதுனா எல்லாமே வந்து இந்த கோயிலில் வந்து தாங்க கும்பிட்டு போவோம். நம்மளோட ஃபேவரட் சாமி இது. கும்பிட்டாச்சு. நம்ம வந்து இப்போ எங்கே போக போகிறோன்னா பூம்பாறை முருகர் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு வந்து மொட்டடிக்க போகிறோம். அக்காவுக்கு வந்து பையன் பிறந்ததுலேருந்தே முருகர் கோயிலுக்கு போகலான்னு ஒரு ஆசை. டைம் கிடைக்கல. போன வாரமே போக வேண்டியது, போக முடியல. இப்போ தாங்க போகிறோம். இந்த முடியை பார்த்துக்கோங்க, செம காமெடியாக இருக்குதா? டீம் கிளம்பியாச்சுங்க. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் குறையிறாரு. அவர் வந்து முதல் முறையாக வேலைக்கு போகிறதுனால வரமாட்டேன்ட்டாரு. அதுவும் ஒரு நாள் ட்ரிப்னா வரமாட்டாராம். அதனால் நாங்கள் மட்டும் தான் கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RSJK விளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து பூம்பாறை குழந்தை வேலப்ப முருகரை தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். அதிகாலையில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 3:30 கிளம்பிட்டோம். இருக்குதா எவ்வளோ? 26.64 இருக்குதா? இப்போ வந்து ஒரு ஆட்டுவான் பாரு. ரொம்ப நேரமாக போட்டுங்கிறப்பா. பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரம் நோக்கி போயிட்டுருக்கோம். டீ கடை ஏன்னா இருக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். ஒரு டீ கடை கூட இல்லை. புள்ளிக்காளியம்மன் பாளையம்னு போட்டிருக்கு. புள்ளிக்காளிப்பாளையம் தாண்டி போயிட்டுருக்கோம். டீ கடை எதுவும் இல்லை. ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். ஒரு வழியாக நிறுத்திட்டு டீ குடிச்சாச்சு. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போதான் வந்து பழனி கோயிலை வந்து தாண்டி போயிட்டு இருக்கோம். காலையில வந்து ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. நாங்கள் போட்ட பிளான் ஒன்று, முருகர் கொடுக்குற பிளான் வந்து வேற ஒன்றா இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து எங்கள் மெயின் மெம்பரே விட்டு வந்துட்டோம். அதனால என்ன ஆச்சுன்னா, காலங்காட்டியுமே கார் வந்து ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்த்தி. கரெக்டாக முருகர் பேர் கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் எங்கள் குரூப்லேயே வந்து தீவிர முருக பக்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரையே விட்டு வந்துட்டோம், சொல்லாமலாம் வேற வந்துட்டோம். அதனால என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக வந்து பஞ்சர் ஆயிடுச்சு பழனி முருகர் கோயிலுக்கு முன்னாடியே. அங்கே ஒரு மணி நேரம் டயரெல்லாம் பஞ்சரை மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பாடி இந்த வீடியோவே பார்த்துருப்பீங்க. அதை வந்து இப்போ காலையில் நடந்தது தான். பஞ்சரில் டயர் ஒட்டிட்டு இன்னும் 58 கிலோமீட்டர் இருக்குது. கொடைக்கானல் மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். குழந்தை வேலப்புறம் போய் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். இவன் ஒருத்தனுக்காக மட்டும்தான் இந்த அவசர ட்ரிப். இந்த அவசர ட்ரிப்பு சாயந்தரம் 5:30 மணிக்கு பிளான் பண்ணாங்க. போகிறவங்க கொஞ்சம் காலையிலே சொல்லிடுவோம், எல்லாம் ப்ரிப்பேராக இருக்கலாம். 5:30 மணிக்கு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு போகலான்ட்டான். ஏன்னா நாங்களுமே வந்து அக்கா பையனுக்காக சொல்ல பார்க்கணும் இல்லையா? அதனால் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எமர்ஜென்சியாக டக்குன்னு முடிவு பண்ணோம். ஸோ 3 பேர் மட்டும்தான் வந்திருக்கோம். நாங்கள் இப்படி பல சம்பவங்கள், பல தடைகளை தாண்டி குழந்தை வேலப்புறம் பார்க்கறதுக்கு இப்போ போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பிக்கிறதும் 58 கிலோமீட்டர் காமிச்சிச்சிங்களா? டயர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டயர் இன்னும் வீக்காக இருக்குதுன்ட்டார் பஞ்சர் ஓட்டுறவர். உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வருவீங்கன்ட்டார். இல்லையா வழியில் எங்கன்னா பஞ்சர் ஆகி டயர் மாற்றினா தான் உண்டுன்ட்டார். முருகருடைய அருள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் பாவம் பண்ணியிருந்தால் அதுக்கான தண்டனை முருகர் கொடுப்பாரு. புண்ணியம் பண்ணியிருந்தால் நல்லபடியாக போயிட்டு வருவோம். நாங்களும் முருகர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுக்கிறோம், முருகா நல்லபடியாக கூட்டணும்ப்பா. அடுத்த டைம் கண்டிப்பாக வந்து சுத்தபத்தமாக வந்து சாமி கும்பிட்றோம். அதாவது நான்வெஜ் சாப்பிடாம. அதாவது பார்த்தீங்கன்னா முருகர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து நான்வெஜ் சாப்பிட்டோம் நாங்கள். அதனால் முருகர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு. பஞ்சர் ஆகிட்டு டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு இருந்துச்சு. அது எப்படின்னே தெரியல. எல்லாம் முருகருடைய அருள். அவ்வளோதான். பண்ண பாவத்துக்கு பரிகாரமாக சுத்தபத்தமாக போயிட்டு முருகரை கும்பிட்றோம். இப்போதான் குளித்தோம் ஒரு இடத்துல. இதுக்காகவே வந்து குளிச்சுட்டு முருகர் வந்து பார்க்கறதுக்காக மேலே ஏறிட்டு இருக்கோம். வெற்றிவேல் முருகருக்கு வாங்க, இனிதே மலை பயணத்தை தொடங்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, மலை மேலே போயிட்டு நாங்கள் வந்து போகிற வழியில் கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம். கொடைக்கானல் தாண்டி தாங்க பூம்பாறை முருகர் கோயிலுக்கு போக போகிறோம். அப்படியே போகிற வழியில் அப்படியே கொடைக்கானல் வியூ பார்த்துட்டு லொகேஷன் போட்டால் 10:30 மணிக்கு காமிக்குது எங்களுக்கு. இங்கிருந்து டைமிங் வந்து 10:30 மணிக்கு தான் போய் சேருவோன்னு காமிக்குது. பார்க்கலாம். பின்னாடி வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ராஜா பௌத்தர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இந்த மண்டையை பார்த்தீங்களா? மண்டையில் வந்து முடியே இருக்காது. இது ஏன் இப்படி ஆச்சுன்னா, உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஒரு ட்ரேடர்ன்ட்டு ட்ரேட் பண்ணியே என் மண்டையில் இருக்கிற முடி எல்லாமே போயிடுச்சு. இருந்தாலும் இந்த ஒரு முடியை வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்கோம். வந்து இவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்றாங்க. நான் சொன்ன அப்பயே இவங்க அக்கா குழந்தைங்க வேண்டிக்கிட்டான். ஆக்சுவலி இப்போ நம்ம இந்த கோயில் எதுக்காக வேண்டுதல் வச்சுட்டு நாங்கள் போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அக்கா வந்து ரொம்ப நாள் கழிச்சு கன்சீவ் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இவன் வரன்னு வேண்டிக்கிட்டான். இவனுடைய வேண்டுதலுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த இன்னும் ஒரு 10 நாள் 1 மாதம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா முடியவே முடியாது. எனக்கு வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸ் சைடில் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அப்படின்றதுனால வந்து நான் உடனே போய் செஞ்சாகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தே ஆகணும்னு எங்களை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்தோம்.
பின்னாடி இருக்கவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல ஒரு கம்பெனியை விட்டுட்டு வந்திருக்காரு. கம்பெனி சாவி வேற கையில எடுத்துட்டு வந்துட்டாரு. சாவி என் பாக்கெட்டில் உள்ளது, நான் எடுத்து காட்டுவேன். இங்க பாருங்க என்னுடைய சாவி, கம்பெனி சாவி தான். எங்க வண்டி சாவி மாதிரி இருக்குங்க, கம்பெனி சாவி. ஒரே ஒரு சின்ன சாவி இருக்குது பாரு, அதான் கார்மெண்ட் சாவி. கார்மெண்ட்ஸ் ஓனருங்க அவர் திருப்பூர்ல. நீங்க எதனா உங்களுக்கு மிகப்பெரிய தொழிலதிபர். ஃபியூச்சர்ல நீங்களும் வாங்க, நீங்களும் தொழிலதிபர் ஆயிருவீங்க. பாத்தீங்களா, நாங்க வந்து இனோவா கார்ல போயிட்டு இருக்கோம். எல்லாம் நம்ம அண்ணனோட எல்லாமே அவருதான். எல்லாருமே என்னோட பஞ்சர் ஆனதும் அவர் டயர் தான். பஞ்சர் ஆனது என்னாலதான். சரி மக்களே, நல்ல ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. எல்லாமே ஒரு பாடம் தான். கண்டிப்பாக. இந்த முடியை போய் நம்ம மொட்டை அடிச்சு இதுல ஒரு ஹைலைட்டான சம்பவத்தை சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இந்த ஸ்டெப்னி மாத்துறதுக்கு என்ன பண்ணாருன்னா, ஜாக்கி வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜா தான், நம்ம ராஜா முதலாளி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கி வச்சாரு. அடியில சுத்தமா அமிங்கிருச்சு. டேங்க் வேற ஃபுல்லா இருக்கு. லெஃப்ட் சைடு பின்னாடி டயரு கீழே இறங்கிடுச்சு சுத்தமா. ஜாக்கி எப்படி வைக்கணும், அந்த கம்பி போட்டு டைட் பண்றது நம்ம வெளிப்பக்கம் இருக்கணும். உள்பக்கம் திருப்பி ஸ்டிக்கே குனிஞ்சு பாரு தெரியுதான்றான். ஐயோ, அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கானான்னு தெரியல. அந்த வீடியோல எடுக்கலங்க. நாங்க வந்து அந்த டயர் மாத்தத்திலே வந்து கொஞ்சம் இதுவா இருந்தோமா, அதனால வந்து அதுல நாங்க டயர் மாத்தத்துல தான் வந்து டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. டைமிங் 7 மணிக்கு நாங்க இருக்கணும் பிளான் பண்ணி வந்தோம். ஏன்னா திடீர்னு பிளான் இது. ஏன்னா நேத்து ஈவினிங் திடீர் 5:30க்கு முடிவு பண்ணிட்டு கோயிலுக்கு போலான்ற பிளான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நைட்டு தான் கிளம்புறோன்ற அந்த பிளான் இல்ல. சரி 5:30 வந்து பிளான் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சோமா. ஸோ அதனால வந்து அவசர அவசரமா கிளம்பி வந்தோம். நம்ம மூஞ்செல்லாம் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது அவங்களால. அருமையா இருக்குங்களா. அதான் வந்து மலை மேல ஏறிட்டு இருக்கோம். காலையில இப்போ டைம் வந்து 7:23. ஒர்க்கிங் டேஸ் பத்தியா எவ்வளவு வாகனங்கள் போகுது, எவ்வளவு வெஹிக்கல்ஸ், எத்தனை பேர் போறானுங்க பத்தியா. கொடைக்கானல் தான் போறாங்க எல்லாருமே. ஆமா, இந்த ரோட வந்து நான் கொடைக்கானல் ரோடு தான்டா இது. சரி மக்களே, எதிரில் வந்து வாகனங்கள் போயிட்டு இருக்குது. அவங்க வாகனம் காமிக்க கூடாது. யானை ஏதோ ஸ்பாட் பண்ணி வச்சு பாருங்க. யானையை ஸ்பாட் பண்ணிட்டோங்க. அதெல்லாம் நீங்களே பாருங்க. அருமையா பார்த்தாச்சு. மூங்கில் காடு இருந்தா கண்டிப்பா யானை வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் மலை ஏறதுக்கு ஆரம்பிக்கிறோம். இங்கே எத்தனை ஏர்பின் பெண்டுன்னு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஆக்சுவலி நாங்கள் கொடைக்கானல் வர்றது. எல்லாருக்குமே இதான் ஃபஸ்ட் டைமு. ராஜா மட்டும் இதுக்கு முன்னாடி வந்து போயிருக்காரு. கொடைக்கானல் செக் போஸ்ட் வேறுங்க, இதான் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. இ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வீக் டேஸ்லேயே இவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தியா. வாட்ஸ்அப் நார்மலாக போகிறவங்க இருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏறியாச்சு. கொடைக்கானல் தங்களை அன்புடன். கொடைக்கானல் வந்தாச்சு. கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மக்களே, எங்க காருக்கு வந்து இங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, கொடைக்கானல்ல 80 ரூபா வந்து பில்லு போட்டுக்கிறாங்க. ஃபாஸ்டேக் செக் போஸ்ட்டை கடந்தாச்சு. ஒரே மக்களே நீர்வீழ்ச்சி மக்களே, அருமையா இருக்குங்க. அருமையா இருக்கே நீர்வீழ்ச்சி. மகேந்திர பாகுபலி நீர்வீழ்ச்சி இதுதாங்க அப்படி நாங்களே சொல்லிக்கிறோம். கூட்டம் நல்லா வெயிட்டா வந்திருக்குப்பா. இந்த கூட்டம் இருக்கா, கீழெல்லாம் இல்ல. இப்பதான் மேல ஏறிட்டு இருக்காங்கடா இவங்கலாம் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி. பூம்பாறை முருகர் கோயில், குழந்தை வேலப்ப முருகனுடைய என்ட்ரன்ஸு தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அவன் மொட்டை அடிக்கணும் தான். அதனால் மொட்டைக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே ராஜபாண்டி சலூன், அவர் தான் வந்து பார்த்தோன்னா மொட்டை அடிக்கிறவர். அவரை போய் சலூனில் போயிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இப்போ வந்தேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா அவருடைய கடை நம்ம கோயில் இங்கே இருக்குங்களா, கோயிலேருந்து லெஃப்ட் சைடில் இப்படி கீழே இறங்கி டவுனில் போனோன்னா அந்த ஐமேக்ஸ் லைட் இருக்குது பாருங்கள், அதை போய் ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா ராஜபாண்டி சலூன்னு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான். ஓகேங்களா, உள்ளே வந்து அது மொட்டை அடிக்கிற இடம் இங்கே தான். மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டை எரியுதானு தெரில.
மொட்டை கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு கோயிலுக்கு அப்படியே அந்த கடை இருக்கும், அந்த கடையை விட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பறை, ஃப்ரீ கழிவறை. இது உள்ளே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு கடை இருக்குது. ஆனால் பாத்ரூம் வந்து நீட்டாலாம் இல்லை, ஸ்மெல் வருது. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். நம்பால் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. சந்தனம் தாங்க இல்லை, இங்கே பேஸ்ட்டு தான் வைக்கிறாங்க. அதனால் வெளியில் வந்து மளிகடையில் எங்கன்னா சந்தனம் வாங்கி நீங்கள் தடவிக்குங்க, ஓகேங்களா? கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வரோம். அதுக்கு வாங்கிட்டாருங்க அக்கா பையனுக்காக, சந்தோஷமாக வாங்கிட்டாரு. மொட்டை அடித்தா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணி ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் சரியான வழிமுறைன்னு சொன்னாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கோயில் உள்ளே போக போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 ரூபா டிக்கெட்டு, சாமி சந்நிதி உள்ளே போக போகிறோம், ஓகேங்களா? இதுதான் என்ட்ரன்ஸு. கோயில் உள்ளே போயிட்டு எடுக்கக்கூடாது. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து என்னன்னு சொல்கிறோம், முருகர்னா சொன்னாருன்னு. அதுக்கு முன்னாடி சைடில் பூந்து பிள்ளையாரை கும்பிடணுன்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பிள்ளையார் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கும்பிட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் கும்பிட்டு அப்படியே சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா கோபுரம் பார்த்தோமா, அப்படியே இங்கே தான் அந்த குழந்தை வேலப்ப முருகர் திருக்கோவில் அப்படின்னு போட்டிருக்குங்களா, அது ஒரு வீடியோ எடுத்து வச்சு சுற்றி வர போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கு, காவடி சிந்து கல் வச்சிருக்காங்க. அந்த காவடி சிந்துனுடைய பதிகம் அது. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வரோம். ஹலோ மக்களே, போகும்போது எப்படி இருந்தோம், இப்போ எப்படி ஆகிட்டோம் பாருங்கள். இதுதான் வந்து நம்மளுடைய மொட்டை அடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். டிரைவர் ரொம்ப டயர்டாயிட்டாருங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. காலையிலேருந்து சாப்பாடே போடாமல் கூட்டின்னு போகிறாருங்க இந்த டிரைவரு. ஒரு பிஸ்கெட்டு, மக்காச்சாலம், அதுக்கப்புறம் வந்து முறுக்குலாம் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அது நாங்கள் முருகரை பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா அப்படியே இருக்கக்கூடாது, தப்பு அது. சரி, பழனியில் வாங்கி தரோம் வாங்க. சரி வாங்க, பழனியில் போய் சாப்பிடலாம் வாங்க. மத்தியானத்தில் தான் சன்லைட் வந்து இவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் அந்த சில்னஸ் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதேமாதிரி நான் போயிட்டு என்ன பண்ண, ஒரு இடத்துல கை கழுவுனேன், ஐஸ் மாதிரி தண்ணி இந்த டைம்லையுமே. அதான் கொடைக்கானல் தான்ப்பா. அதேமாதிரி ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஏதோ ஃபங்க்ஷன் நான் கொடைக்கானலில். ஏதோ இங்கே திருவிழாவான், செம கூட்டம் வருமா. மக்கள் இந்த மேகங்கள் தெரியுதா உங்களுக்கு? மலை மீது அழகான மேகங்கள். அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கிறதுனா இந்த சீசன் தான் கரெக்டாக. வெள்ளி சனி ஞாயிறு ஹெவி ரஷ் வருதான். நாங்கள் கரெக்டாக வியாழக்கிழமை பார்த்து வந்துட்டோங்க. அதனால வந்து ரஷ் வந்து இப்போ தான் வர ஆரம்பிக்குது. நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஏகப்பட்ட ரஷ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. கார்லாம் நிறைய மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 2 ரோடு வர ஆரம்பிச்சிருச்சு. வத்தலகுண்டு ரோடு ஒன்று, இந்த பக்கம் பழனி ரோடு ஒன்று. பழனி ரோட்லேயே வண்டிங்க அதிகமாக வர ஆரம்பிக்குது. எங்க பின்னாடி பிஸ்கெட் சாப்பிட்டோம் இல்லைங்க, அதான் பேசுங்க. அவர் மிச்சர் மாமா வாங்கிட்டீங்களா? இங்க பாருங்க அங்க வியூஸ். அடா 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 அடா.